பாகிஸ்தான் ஏஜென்ட் அசாம்ல வெல்ல முடியாது. காங்கிரஸ் தலைவரான கௌரவ் கோகோய் பாகிஸ்தான் தேர்தல்ல வேணும்னா போட்டியிடலாம் அப்படின்னு அசாமுடைய முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா முழங்கிட்டு இருக்கிறாரு. பதிலுக்கு உத்தரப்பிரதேசம், பீகார்ல இருக்கக்கூடிய மக்களை அசாம் வாக்காளர் பட்டியல்ல இணைக்கக்கூடிய முயற்சியில இருக்கிறாரு ஹிமந்தா. அவர் ஒரு நேர்மையற்ற வெட்கக்கேடான மனிதர் அப்படின்னு கொந்தளிக்கிறாரு கௌரவ் கோகோய். இன்னும் சில வாரங்கள்ல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய அசாம்ல அனல் பறக்க பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வரார்கள் அரசியல் தலைவர்கள். குறிப்பா மாநில முதல்வர் ஹிமந்தாவும் மாநிலத்துடைய காங்கிரஸ் முகமான கௌரவ் கோகோயும் தீப்பிழம்பா வார்த்தை போர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. களம் யாருக்கு சாதகமாக இருக்கு? அசாம்ல கடந்த 10 வருஷங்களாக பாஜக ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு. முதல் 5 ஆண்டுகள்ல மாநில கட்சியான அசோம் கன் பரிஷத் அப்படிங்கிற ஏஜிபி கட்சியில இருந்து தாபன சர்பானந்தா சோனாவால் முதல்வரா பதவி வகிச்சாரு. கடந்த 5 ஆண்டுகளா காங்கிரஸ்ல இருந்து தாவின ஹிமந்தா பிஸ்வா முதல்வரா இருக்கிறார். 10 ஆண்டுகால ஆட்சி அப்படிங்கறதால இயல்பாவே எழக்கூடிய அதிருப்தி அலை பாஜகவுக்கு எதிராக வீசிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாதது, புலம்பெயரும் இளைஞர்கள், இயற்கை பேரிடர்களால பாதிக்கப்படும் விவசாயம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட மாநிலத்துடைய பிரதான பிரச்சனைகளா இருக்கு. தமிழகத்தை மாதிரியே அசாமிலும் ஆட்சியை பிடிக்க கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். அங்க பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு 2 கூட்டணிகளும் இறுதியாகல. இன்னும் இப்போ வரைக்கும் இழுபறி நீடிச்சுட்டு வருது. பாஜக கூட்டணியில ஏஜிபி, யுனைடெட் பீப்புள்ஸ் பார்ட்டி லிபரல் அப்படிங்கிற UPPL அப்படிங்கிற கட்சிகள் எல்லாமே முக்கிய அங்கம் வகிக்குது. கடந்த முறை காங்கிரஸ் கூட்டணியில இருந்த போடாலாந்து பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற PPF இப்போ பாஜக கூட்டணியில இருக்கு. கடந்த வருஷம் அந்த கட்சியுடைய மூத்த தலைவர் சரண்பூராவை அமைச்சரவையில இணைச்சு இந்த கூட்டணிய உறுதி செஞ்சாரு ஹிமந்தா. PPF, UPPL இந்த 2 கட்சிகளுமே 5 மாவட்டங்களை உள்ளடக்கின போடாலாந்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதியில செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய கட்சிகள். போடோ இன பழங்குடி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த 5 மாவட்டங்களுக்கு மட்டும் தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. போடோ பிரதேச கவுன்சிலுடைய அனுமதி இல்லாம இந்த பகுதியில மத்திய, மாநில அரசுகள் எதுவுமே செய்ய முடியாது. இந்த போடோ கவுன்சிலுக்கான தேர்தல் இப்பதான் நடந்து முடிஞ்சிச்சு. இதுல தனித்து போட்டியிட்ட PPF, UPPL பாஜக கூட்டணிய பின்னுக்கு தள்ளி அமோகமா வெற்றி பெற்றிருந்தது. இந்த வெற்றி பாஜக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்கு. போடோலாந்து பகுதியில இருக்கக்கூடிய 15 சட்டமன்ற தொகுதிகளும் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு UPPL அறிவிச்சிருந்தது. PPF கட்சியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தொகுதிகளை குறிவச்சு வேலை செஞ்சுட்டு இருக்குது. 2 கட்சி தலைவர்களையும் சமாளிச்சு கூட்டணியில சீட் ஒதுக்க முடியாம திணறிட்டு இருக்குது பாஜக. ரொம்ப நாளாவே பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய ஏஜிபி கட்சியும் அதிக இடங்கள் வேண்டும் அப்படின்னு பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வருது. இந்த சூழல்ல ஏஜிபி எத்தனை தொகுதியில வேண்டுமானாலும் போட்டியிடட்டும். அதே சமயத்துல அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதி பாஜகவுக்கு வேண்டுமானா நாங்களும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டா எங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹிமந்தா. இதனால கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் அடிச்சிருக்குது. காங்கிரஸ் கூட்டணியில ராய்ஜூர் தளம், அசோம் ஜத்தியா பரிஷத் அப்படிங்கிற ஏஜிபி ஆகிய கட்சிகள் பிரதான பங்கு வகிக்குது. இது போக பழங்குடி தலைவர்கள் தலைமையிலான மலை கட்சி ஒண்ணும், இடதுசாரிகளும் காங்கிரஸ் கூட்டணியில இடம்பெற்றிருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 126 தொகுதிகள்ல 100ல காங்கிரஸ் போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கௌரவ் கோகோய். 20 தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு ஏஜிபியும், 15 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு ராய்ஜோர் தளமும் போர்க்கொடியை தூக்கி இருக்கிறாங்க. போதாக்கரைக்கு 32 ஆண்டுகளாக காங்கிரஸ் கூட பயணிச்ச பூபன் போரா கட்சியிலிருந்து விலகி பாஜக பக்கம் தாவி இருக்கிறார். 2021 இருந்து 2025 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த பூபன் கூட்டணி கட்சிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுல ரொம்ப வல்லமையானவர். அவர் உட்கட்சி பூசலால அவரு பாஜக பக்கம் போயிருக்கிறது காங்கிரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவா அமைந்திருக்கு. அசாம்ல வாழக்கூடிய சுமார் 35% இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஆல் இந்தியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படிங்கிற AIUTF அப்படிங்கிற கட்சி செல்வாக்கு பெற்றிருக்குது. கடந்த முறை இந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இருந்த காங்கிரஸ் இந்த முறை AIUTF தலைவர் பத்ருதீன் அஜ்மல் காங்கிரஸ் உடனான கூட்டணிக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார்.
ஆனா கடந்த முறை இவங்க கூட அமைத்த கூட்டணியால இந்து மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அடி வாங்கி இருக்குது காங்கிரஸ் கட்சி. இதனால பாஜகவை மாதிரியே ஏஐடிஎஃப் கட்சியும் வகுப்புவாத கட்சி தான், அவங்களோட இனி எப்பவுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு கோகோய். ஏஐயுடிஎஃப் தனித்து போட்டியிட்டா அது நிச்சயமா காங்கிரஸ் உடைய சிறுபான்மை வாக்கு வங்கிய பதம் பார்க்கும் அப்படின்னு சொல்லுகிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. அசாம் தேர்தலை நம்ம உத்து பார்க்கும்போது சிலர் இளைஞர்கள் கிட்ட கௌரவ் கோகோய் செல்வாக்கு பெற்றிருக்கிறார். வெற்றியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்காற்றக்கூடிய பெண்கள் ஆதரவு ஹிமந்தாவுக்கு இருக்கு. அருணோதய் திட்டத்தின் மூலமா மகளிருக்கு மாதம் தோறும் 1250 ரூபாய் வழங்குவது பாஜகவுக்கு சாதகமா இருக்கு. மாநிலம் முழுவதும் செல்வாக்கு பெற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாததும் உட்கட்சி பூசல்களும் காங்கிரசுக்கு பொறும் தலைவலியா அமைஞ்சிருக்கு. ஆட்சி மீதான அதிருப்திகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான மோதலும் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. கூட்டணி இறுதியாகாமல் களம் யாருக்கு சாதகம் அப்படிங்கறத கணிக்கிறது ரொம்ப கடினம். எப்படி இருந்தாலும் 2023ஆம் ஆண்டு அசாம்ல மேற்கொள்ளப்பட்ட தொகுதி மறுவரையறை பாஜகவுக்கு கை கொடுக்கவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்துக்களுடைய வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டிருக்கிறதா தெரியுது. இது மட்டுமில்லாம இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களை வெளிப்படையாவே கையில் எடுத்திருக்கிறாரு ஹிமந்தா பிஸ்வா. இது அரசியல் அநாகரிகம் அப்படின்னாலும் இந்துக்களுடைய வாக்குகளை ஒன்றிணைக்க உதவும் அப்படின்னு நம்புது பாஜக. கூடவே அதிகார பலமும் பணபலமும் பெற்றிருந்தா பாஜக கூட்டணியுடைய கை சற்று ஓங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அசாம்ல பாஜக ஹாட்ரிக்கா காங்கிரஸ் கம்பேக்கா அப்படிங்கிறது இன்னும் 2 மாசத்துல தெரிஞ்சிடும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.